வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 11/6/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,072. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,148. ஓகேவா? நம்ம வீடியோவை தொடர்ந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோ ஸ்ட்ரைக்கில் இருக்க கால் சைடு என்ட்ரிக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு 23,072 அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,050. ஸோ அதனால் நான் 23,050 கால் அண்டு புட்டை எடுத்துக்கிறேன். அப்போ 23,050 காலில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இன்டெப்த்தாக நம்மளோட அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையுமே 23,050ஓட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த காலோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த 23,050 காலோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,050 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ இது ஹை. ஓகேவா? அடுத்தது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் ப்ரைஸு, ப்ளூ கலரில் இருக்கிறது கால் ப்ரீமியம். ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஒரு சார்ட்டை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி டேட்டாவை வச்சு லைன் போட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ், யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க. நம்மளோட அந்த கான்செப்ட் படி நம்ம 9:30 ஓகேவா, ஒரு 200 என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட அந்த கான்செப்ட் படி 40 பாயிண்ட் நமக்கு எஸ்எல், இங்கே 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஓகேவா? அப்போ நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சைடுவேஸே போட்டாலும் இங்கே பாருங்கள் நமக்கு கரெக்டாக 240 டார்கெட்டு ஹிட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இன்றைக்கான ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு 11 கிடச்சிருச்சு. 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவனோட அந்த ஆப்போனண்ட் ஸ்ட்ரைக்கே நம்ம பார்த்துட்டு வந்துடும். எப்போதுமே நீங்கள் ட்ரேடு எடுக்கிறப்ப எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேடு எடுக்கிறீங்களோ அவனோட ஆப்போனண்ட் ஸ்ட்ரைக்கையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் போய் நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பலவீனமும் என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக விளையாடி ஜெயிச்சிடலாம். அதுதானே நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையுமே இவன் 23,050 புட் ப்ரீமியம்க்கு எங்கேயோ இருக்கான். புட் ப்ரீமியம் 250, இவன் ஓப்பனாகவே 155, கிட்டத்தட்ட நமக்கு 100 பாயிண்ட்டு. சரிங்களா? அடுத்தது இவனோட ஆப்பனண்ட்டோட ஹை 225, இவனோட ஆப்பனண்ட்டோட லோ 185, இவனோட அதாவது ஆவரேஜ் ப்ரைஸு 188. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே இருக்கான். இந்த இடத்துல லோக்கு கீழேயே உடச்சிட்டான் பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இவன் ஃபர்தராக ஃபுல்லாக வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்த லோவை உடச்சிட்டானாவே நம்ம கண்டிப்பாக அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவன் நமக்கு 5 லைனுக்கு மேலே போயிட்டான். யார்? 23,050 காலு 5 லைனுக்குமே மேலே போயிட்டான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 5 லைனுக்குமே மேலே போயிட்டான். ஓகேவா? நீங்கள் அந்த 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை ஒரு 6 மாதம் 1 வருஷம் சின்சியராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் சும்மா பேச்சுக்காகலாம் இதை சொல்லலை. கண்டினியூஸாக நான் ஒவ்வொரு நாளும் அந்த மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கான்செப்டை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஆரம்பத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சு. அதாவது விஷயம் ஒன்று தான், பட் அதில் புதுசாக சில விஷயத்தை சேர்த்துருந்தோம். அதனால் புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் ஜூன் மாதத்தில் இருக்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஜூன் மாதத்தில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே பக்காவாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள்
ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அப்படின்னாலும் அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த குரூப்பில் எந்த கால்ஸோ டிப்ஸோ நம்ம கொடுக்கறது கிடையாது. முழுக்க முழுக்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு காலையில் ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு. 40 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு ஹிட்டு. இது வரைக்கும் நமக்கு 9 நாள் ட்ரேடிங் டேஸ் நடந்திருக்கு. 9/9 9 நாளுமே நமக்கு டார்கெட்டு ஹிட்டு. 40 பாயிண்ட்ஸு நீங்களே என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரவுண்டு நம்பராக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பாருங்கன்ட்டு. இப்போ இங்கே இருந்த மார்க்கெட் அதாவது 23,050லேருந்து 23,325. நான் ஸ்டார்டிங் வீடியோலலாம் ஒரு சில விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருவேன். மண்டேவும் ஃப்ரைடேவும் மார்க்கெட்டு எங்கிட்டாச்சும் ஒரு சைடு மட்டும் போகும். அதாவது மேலேனா மேலே, கீழேனா கீழே. ஓகேங்களா? டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எக்ஸ்பைரிங்கிறதுனால மேலே கீழே போகும். இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அப்பு. ஓகேங்களா? அடுத்து ஒரு டவுனு. முடிஞ்சு போச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் டைம் ஃப்ரேம் இதுக்கு முன்னாடி என்ன டைம் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்கள். அந்த சார்ட்டு பார்க்குற விதமே உங்களுக்கு சூப்பராக புரியும். ஓகேங்களா? இதை நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு வேகமாக இருக்கிறதுனால நீங்கள் பேனிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பார்க்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே தான் போகும் அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் காலையில் நம்ம டேட்டா படி கால் சைடு ஒரு என்ட்ரி போட்டு ட்ரெயிலர்ஸில் நவுத்தினா நீங்கள் மேக்ஸிமம் 100 பாயிண்ட்டு கூட பிடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு டவுனு. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலையுமே மதியத்துக்கு மேலே நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடச்சிச்சா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே நமக்கு வந்து போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,325. இதெல்லாம் தேவையில்லை. பட் சும்மா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இப்படியும் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே இருக்க இந்த மணியை நான் எடுத்துக்கிறேன். 23,400 புட்டு. சரிங்களா? 23,400 புட்டு. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. மணி எத்தனைன்னு பாருங்கள். கரெக்டாக 1 மணி. இந்த இடத்துல மணி 1 இங்கே பாருங்கள் 1 மணியா? கரெக்டாக 1 மணிக்கு 200ல் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு டெய்லி 100 பாயிண்ட்டு சாலிடாக எங்கே போகுதோ அங்கே போய் முடிக்குது. இப்போ இங்கே 200ல் என்ட்ரி போட்டிருந்தோன்னா இங்கே எங்கே போயிருக்கு? 300. நீங்கள் இந்த இடத்துல 200ல் என்ட்ரி போட்டு 220 போனோன்னையும் உங்களோட ட்ரையல் எஸ்ஸில் கொண்டு வந்து 200ல் போட்டுட்டிங்கனாவே மேலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ போராஜான்னு சொல்லி நம்ம விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்க்குற விதத்தை பார்க்கணும். இப்போ இந்த கேண்டிலை பாருங்களேன், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலு ஆக்சுவலாக வந்து 225லேருந்து 260 ஒரே கேண்டில். ஒரு 15 நிமிஷம் கேண்டில் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இப்போ நானே சொன்னாலும் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகாமல் இதால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் நம்மளோட இந்த அதாவது நம்மளோட கோர் கான்செப்ட். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரிக்குள்ளே ஏன் போகணும்னு பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. என்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் அல்லது டார்கெட் அடிக்கணும். அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட அந்த மைண்ட் செட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான். லாஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் அன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டை சும்மா என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 1 to 5 இயர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே மட்டும் இருந்து சார்ட்டை பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு யாரோட தயவும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கான்செப்டை நீங்கள் இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல கான்செப்ட்டு. நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடு பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.